காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு விசுவாசிகளே, உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமேன். பரலோக தேவனே, உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் பார்க்கும்போது, வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளும் போது, எவ்வளவு நல்ல தேவன், எங்களை அன்பாக நேசிக்கிறவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜீவ வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஆவியோடு நீர் பேசி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உயர்த்தப்பட, உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து உம்மை சேவிக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து சுகத்தோடும் சமாதானத்தோடும் பலத்தோடும் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே யார் யாருக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமாக தேவைப்படுகிறதோ, அனுகூலங்கள் அதிகமாக தேவைப்படுகிறதோ, உம்முடைய பிரசன்னம் அதிகமாக தேவைப்படுகிறதோ, அளவில்லாமல் வழங்குகிற தேவன் வழங்கி தகப்பனே அவர்களை உயர்த்த வேண்டுமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு, ஊழியக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள் எப்படியெல்லாம் குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்வோம். முதலாவதான குணாதிசயம், போதக பிதாவாகிய இயேசுவை போல
நாம் அவர் எப்படி போதனை செய்தாரோ அப்படி நாம் போதிக்க வேண்டும். நமது போதனை கேட்பவர்களை சிந்திக்க தூண்டுகிறதா? நம்முடைய போதனைகள் சிந்திக்கிற விசுவாசிகளை நாம் எப்படி நடத்துகிறோம் என்கிற சிந்தனையோடு சிந்தனையை இன்னைக்கு துவங்குவோம். யோவான் 13வது அதிகாரம் வசனம் 15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு போதக பிதாவினுடைய ஒரு குணாதிசயத்தை அங்கே யோவான் 13 வசனங்கள் 13-14 செய்து காட்டுகிறார். ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று அங்கே எடுத்துக்காட்டாக மாதிரியாக ஒரு காரியத்தை செய்து காட்டுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் செயல்பட துரிதப்படுத்தின போதகர் இயேசுவாக இருந்தார். சிந்திப்பவர்கள் செயல்படுவதில் தயக்கமோ தடுமாற்றமோ தாமதமோ கொள்ளார்கள். இயேசு தம்மிடம் சத்தியம் கேட்ட சீடர்களை எங்கும் போய் எல்லாரிடமும் சொல்லுங்கள் என்று அனுப்பினார். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை இரண்டு பேராக அனுப்பினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனம் 12 இதை நாம் படிக்கிறோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20 வசனங்கள் 21, 22, 23 படிக்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 18, 19, 20. இதைதான் தி ஹை கமிஷன் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு ஒவ்வொருவராக இரண்டு பேராக அனுப்பின போது இந்த காரியத்தை தான் தைரியமாக நீங்கள் இருங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் வரையிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன், முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. சீஷர்களை இயேசு தன்னை போல செயல்படும்படி தகுதிப்படுத்தினார், துரிதப்படுத்தினார். அவ்வாறு சீடர்களின் செயல்பாட்டால் தான் 2000 ஆண்டுகள் கழிந்தும் இயேசு இன்றும் நம்மிடையே பிரசங்கிக்கப்படுகிறார். சிந்திக்கிறவர்களின் செயல்பாடுகள் சிறந்திருக்கும். நல்ல போதகர்கள் இயேசுவை போல செயல்படுகிறவர்கள் மட்டுமல்ல, செயல்பட வைக்கிறவர்களும் கூட. அநேக சோம்பேறித்தனமான போதகர்கள், செயல்படாத போதகர்கள் இன்று செயல்படும் வீரர்களையும் சோம்பேறிகள் ஆக்குகிறார்கள். இயேசு சுறுசுறுப்புடன் செயல்பட்டவராக இங்கே மார்க்கு சுவிசேஷகர் நமக்கு காண்பிக்கிறார். அதனால்தான் மார்க்கு சுவிசேஷத்தில் துரிதமாய் செயல்படும் பொருளையுடைய பதமாகிய உடனே என்கிற வார்த்தை பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நமது போதனை கேட்பவர்களை உடனே செயல்பட துரிதப்படுத்துகிறதா, அல்லது கேட்க மட்டுமே செயல்படுத்த சாத்தியம் இல்லை என்று விட்டு விடுகிறார்களா? தொடர்ந்து படிப்போம் என்றால் சவால்களை முன்வைத்த போதகர் இயேசு. சிந்திக்கிறவர்கள் செயல்படுகிறார்கள். செயல்படுகிறவர்களுக்கு முன்பாக எப்போதும் சவால்கள் இருந்து கொண்டே இருக்கும். சவால்கள் இல்லையேல் சாதனை இல்லை.
இயேசு சவால்களை பற்றி சீடர்களிடம் எடுத்துரைத்தார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்றார். மத்தேயு 16 அதிகாரம் வசனங்கள் 24, 25 படிக்கிறோம். பிறருக்காக நாம் துன்பப்படுவது, அவமானப்படுவது, தண்டனை பெறுவது, நஷ்டங்களை ஏற்றுக்கொள்வது, ஜீவனை இழப்பது போன்ற சிலுவை என்னும் சவால்கள் நமக்கு முன்பாக இயேசு தந்திருக்கிறார். அந்த சவால்களை நமக்கும் வைத்திருக்கிறார். அத்துடன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16 வசனம் 33. அன்பானவர்களே, போதகர்கள் இன்று சவால்களை திருச்சபை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. சவால்களை சந்திக்கும் தைரியத்தையும் வழிமுறைகளையும் கற்றுக் கொடுப்பதில்லை. இயேசு சீடர்களிடம் புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாத ரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினாவவும் வேண்டாம் என்று லூக்கா 10 அதிகாரம் வசனம் 3, 4 சொல்லுகிறார். விசுவாசத்தை வார்த்தைகளில் போதித்த இயேசு அவைகளை ஏற்ற சூழலில் எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்று கற்றுக் கொடுக்கிறார். எல்லா சவால்களையும் சந்தித்தும் பாவம் செய்யாதவராக மட்டுமல்ல, சவால்களை சந்திக்கும் நமக்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார். எபிரேயர் 2:18, எபிரேயர் 4:15 அதை நமக்கு குறித்து காட்டுகிறது. அவர் நமது திராணிக்கு மேலான சவால்களை கொடுப்பதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படி கொடுத்தாலும் அதனை வெல்வதற்கான சக்தியையும் கொடுக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 10:13 வாக்குத்தத்தம் செய்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய என்னுடைய போதனைகளை கேட்கிறவர்கள் சவால்களை சந்திக்க ஆயத்தமாகிறார்களா அல்லது சவால்களை கண்டு பயப்பட்டு விலகி போகிறார்களா? நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயம் பார்த்தோம் என்றால், சாதனைகளை சாத்தியமாக்கிய போதகராக அவர் வலம் வந்தார். இயேசு வெற்றி பெற்றதால் நாமும் வெற்றி பெறுவோம். அவருடைய வெற்றி நமது வெற்றி. உலகத்தின் பாவத்தை சுமந்து சாதனை புரிந்தார், அதாவது சுமந்து தீர்த்தார். இனி வேறொருவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடையாளம்தான் உயிர்த்தெழுதல். இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நமக்கு பங்கு உண்டு. பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே என்று கேட்கும் அளவு இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றார். நமக்கும் அந்த வெற்றி உண்டு. பாவமான சரீரத்திலிருந்து நம்மை விடுவிப்பவர் யார்? நிர்பந்தமான மனுஷர் என்று புலம்பின பவுல் இயேசுவில் நமக்கு அந்த வெற்றி உண்டு என்று பதில் உரைக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8:11 கற்றுக்கொள்கிறோம். நான் ஜெயம் பெற்றுவேன், ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்கிறார் நம் இயேசு. நமது போதனைகளை கேட்கிறவர்கள் எவ்விதமான சாதனைகளை புரிகிறார்கள்? அவர்களின் சாதனைகளை நாம் மதிப்பிடுவதற்காக பின்தொடர் பணி செய்கிறோமா? ஃபாலோ அப் ஊழியம் செய்கிறோமா? அநேகர் ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி செய்வதில்லை. இயேசு மாத்திரமே என்னை போல் ஆகுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்படி ஆவதற்கு தேவையான அனைத்தையும் அவரே செய்து முடித்திருக்கிறார். செய்தி சுரங்கமாய் இருக்கும் இயேசுவை போல நாமும் சிந்திக்கவும், செயல்படவும், சவால்களை சந்திக்கவும், சாதனைகள் பல புரிந்திடவும் இயேசு அவர் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார். அவரை போல வாழவும் வெல்லவும் நம்மை பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, உலகத்திலே நமக்கு ஆவிக்குரிய வழியிலே நடத்துவதற்கு ஆவிக்குரிய தகப்பன்மார், தாய்மார்கள் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய தலைவர் ஒரே ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. ஆவிக்குரிய தலைவராக அவர் மாத்திரமே நமக்கு இருக்க முடியும். ஆவியை உடையவர்கள் ஆவிக்குரியவர்கள். அவர்கள் ஆவியில் பிறந்தவர்கள், அதாவது மாம்சத்தில் மரித்தவர்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவியில் பிழைப்பவர்கள். ஆவியின் கனியான அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், விசுவாசம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம் இவைகளை தங்களுடைய வாழ்க்கை பிரமாணமாக கொண்டு வாழ்பவர்கள்
தங்கள் சுயத்தை சாகடித்தவர்கள், ஆவியின் வழி நடத்துதலில் மட்டுமே செல்பவர்கள். இவர்கள் சுயநலமற்ற பொதுநலவாதிகள். ஆவியின் வலிமையையும் வாய்மையையும் வாழ்வாக்கி வழிபாட்டுடன் வளர்ந்து வருகிறவர்கள். வன்முறை என்பது இவர்களது அகராதியிலிருந்து நீக்கப்படுகிறது. தூய்மை, வாய்மை, வலிமை, நேர்மை இவர்களது சிறப்பு அம்சம். மனுக்குலம் அனைத்து ஆவியில் நிறைந்து ஆவியின் சித்தம் செய்து ஆவியின் உலகம் படைக்க வேண்டும் என்பதே ஆவியான தேவனின் அனாதி திட்டம். இந்த திட்டத்தை ஆவிக்குரிய தலைமையின் கீழ் செயல்படுத்த பரிசுத்த ஆவியால் உருவான இயேசு நியமிக்கப்பட்டார். இயேசுவே மெய்யான ஆவிக்குரிய தலைவர். அவர் இத்தலைமை பணியின் முன்மாதிரி. இம்முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்பது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இயேசு கொடுக்கும் நிபந்தனை. இது கடினமானதுதான், ஆனால் அவருடைய அனுகிரகத்தால் லகுவாகின்றது. ஆவிக்குரிய தலைவர் இயேசுவுக்கும் ஆவிக்குரிய தலைவர்கள் என்று தங்களையே கூறிக்கொள்ளும் அல்லது ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி தங்களை ஆவிக்குரிய தலைவர் என்று அழைக்க சொல்பவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். மெய்யான ஆவிக்குரிய தலைவர் இயேசுவின் தன்மைகளை ஆராய்வதும் அதன்படி வாழ்வதும் இன்றைய நாட்களில் மிக மிக அவசியமான ஒரு காரியமாகும். அன்பிற்கினியவர்களே, வழிகாட்டியாக நம்முடைய ஆவிக்குரிய தலைவராக இயேசு நம்முடைய ஊழியத்திலே இருக்கும்போது நாம் அவரை போலதான், அவருடைய மாதிரியாகத்தான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். தொடர்ந்து இந்த போதனையை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நீதியின் தேவனே, நிம்மதியை தருபவரே, எங்களை அழைத்தவரே, தயார்படுத்தி வைத்திருக்கிறவரே, முன்குறித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். போதகர்களாக, ஊழியக்காரர்களாக, சுவிசேஷர்களாக தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கவும் கட்டவும் செய்கிறவர்களாக பிரயாசப்படுகிறவர்கள் அனைவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் கொடுத்த ஒரு பொறுப்பு, நீர் கொடுத்த உக்ரானத்தனம், அதிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, எப்படி உண்மையான ஊழியம், கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேகர் உம்மை பின்பற்ற உதவி செய்வீராக. வெற்றியினாளாக, ஜெயத்தினாளாக அறிவிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.